வணக்கம். நேற்றைய தினம் நெல்லை மக்களுக்காக நடிகர் விஜய் அவர்கள் செய்த செலவு எவ்வளவு தெரியுமா? அனைவரையும் நெகிழ வைத்த நடிகர் விஜய். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்தது. வரலாறு காணாத மழையின் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. அதன்படி தமிழக அரசு மத்திய அரசு சார்பில் உடனடியாக மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டது. இதையடுத்து தமிழக அரசு சார்பில் வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 6000ம், குறைந்த அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000ம் நிவாரணமாக வழங்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் நெல்லையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பல்வேறு நிவாரண உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டத்தில் வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட சுமார் 1500 பேருக்கு நடிகர் விஜய் அவர்கள் நிவாரண பொருட்கள் வழங்கினார். இந்த நிகழ்வு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள KTC நகரில் இருக்கும் மண்டபத்தில் நடைபெற்றது. அதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, காய்கறி, பருப்பு, வேட்டி, சேலை உள்ளிட்ட பொருட்கள் நடிகர் விஜய் அவர்கள் வழங்கினார். அத்துடன் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினையும் நடிகர் விஜய் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறார். இதுபோக நேற்றைய தினம் வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் மதிய உணவும் வழங்கியிருக்கிறார். மொத்தத்தில் நேற்றைய நிகழ்வுக்காக நடிகர் விஜய் அவர்கள் சார்பில் 3 கோடிக்கும் அதிகமாக செலவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக நேற்று காலை முதல் இரவு வரை வியர்த்து விறுவிறுத்து நடிகர் விஜய் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் நின்று கொண்டே அனைத்து பொதுமக்களுக்கும் தன்னுடைய கையாலேயே நிவாரண பொருட்களை வழங்கியிருக்கிறார். இது விஜய் ரசிகர்களுக்கும் அங்கிருந்த பொதுமக்களுக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நேற்றைய தினம் நெல்லையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் நிவாரண உதவி கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.